ப்ரோ கண்டிப்பாக ஹேட்ரிக் ப்ரோ அச்சு சொல்கிறேன் நல்லா ஓடும் டான் மாதிரி இருக்குன்னாங்க அதெல்லாம் இல்லை செம்மையாக இருக்குது ப்ரோ மஸ்ட் வாட்ச் அப்படின்னு இல்லையே பட் ஆனஸ்ட்டாக உண்மையாக ஃப்ரீடமாக ரன் பண்ணாங்கல்ல லைஃப்பை திருப்பி அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இதே மாதிரி எல்லா பசங்களும் இருந்தாலும் லைஃப் எல்லாருக்குமே ஆனஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குல்ல அந்த மாதிரி தான் இந்த படம் சரிங்களா அந்த பழமொழி வந்து அந்த மாற்ற நேரத்தில் என்ன பண்ணி இது பண்ணலாம் அதுக்கப்புறம் பண்ணதில் அதையும் வந்து லாஸ்ட்டாக சரி நம்ம பண்ண தப்பெல்லாம் திருத்திட்டு இதாக வாழலாம் அப்படின்றது தான் சொல்லுது இந்த காலத்து பசங்க அப்படி தான் இருக்காங்க விளையாட்டுத்தனமாக இருக்காங்க சீரியஸ்னஸ் இல்லை அது அந்த லைஃப்னு வரப்போ அப்போ வருது அந்த சீரியஸ்னஸில் திருந்தறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குன்னு நியூஸ் கிடச்சி சூப்பராக இருக்குது சார் ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து படம் பார்க்குறதே வந்து ரிலாக்ஸேஷனுக்காக தான் புரியுதுங்களா நீங்கள் அதை பார்த்துட்டீங்க வச்சுக்கலாம் த மூட்ஸ் வில் பி சம்திங் குட் நீங்கள் வந்து வாட் எவர் வரிஸ் என்னென்ன இருக்குதோ எல்லாமே கிளாரிட்டியாக உங்களுக்கு சூப்பர் அதுவும் அந்த அர்ஷத் விஜய் சித்து படம் ஃபுல்லாக நல்ல ஒரு காமெடி ஜானர் ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படம் நான் வந்து கன்ஃபார்மாக இந்த படம் நல்லாயிருக்குன்னு தான் வந்தேன் 100% சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக ஒர்த்து பிரதீப் வேறு லெவல் ஆக்சுவலாக அவரை வந்து நான் லவ் டுடேலேயே எனக்கு பிடிக்கும் அவர் நல்லா நடிச்சிருந்தார் இதுலேயும் ஒரு நல்ல ஒரு யூனிக்காக வராரு ஓகே இப்போ விஜய் சேதுபதி எப்படி ஒரு யூனிக் ஒரு ஆக்ஷன் அந்த ஆக்ட்ஸ்லாம் இருக்கும் அது மாதிரி ஒரு யூனிக் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நல்ல படம் வந்து இந்த ஜென்ரேஷன் தான் பார்க்கணும் அவங்க தான் பார்க்கணும் எல்லாரும் பார்க்கலாம் சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாருமே நல்லா இருந்துச்சு ப்ரோ அதில் ஆக்சுவலி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாங்க படிப்பு முக்கியம் லைக் ஃபேமிலி சைடு லைக் மிடில் கிளாஸ் பையனா எப்படி இருக்கணுங்கிறத காட்டியிருக்காங்க அதில் ப்ரோ கண்டிப்பாக ஹேட்ரிக் ப்ரோ அச்சு சொல்கிறேன் நல்லா ஓடும் டான் மாதிரி இருக்குன்னாங்க அதெல்லாம் இல்லை செம்மையாக இருக்குது ப்ரோ மஸ்ட் வாட்ச் இல்லை ப்ரோ அதில் ஆப்போசிட் இவெண்ட் வேறு இதில் டோட்டலாக வேறு ப்ரோ அதில் அப்பா சப்போர்ட் தான் பண்ணுவாங்க தவிர இது வேறு டோட்டலாக வேறு இப்படிலாம் எதுவும் இல்லை ப்ரோ உண்மையாக நம்மளுக்கு நம்ம உண்மையாக இருந்தால் போதும் எந்த கில்ட்டும் இல்லாமல் இருக்கணும் அவ்வளோதான் மனசு நிம்மதி தான் ப்ரோ பார்க்குறாங்க அவ்வளோதான் சரி வரோம் இந்த யங் ஜென்ரேஷன் ஏற்ற படம் அருமையான படம் அந்த நல்ல அருமையாக எடுத்துக்கான் படத்தை ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் சூப்பராக இருக்குது படம் நல்லா இருக்குது 100% பிடிச்சிருக்கு அது கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பர் கிளைமேக்ஸ் நல்லா சாங்ஸ் நல்லா இருக்குது அருமையாக அதாவது ஒரு இளைஞன் வந்து தப்பு பண்ணுற வாழ்க்கையில் தப்பு பண்ணால் கடைசி வரைக்கும் அந்த தப்பை மறைக்கிறதுக்கு ஏகப்பட்ட நியாயத்தை பண்ண வேண்டியிருக்கு அது தப்பு பண்ணாமல் உண்மையாக இருந்துட்டா லைஃப்பில் என்றைக்கும் சக்ஸஸாக இருக்கலாம் அதுதான் ஒரு படிப்பு இல்லாத எப்படி மேனேஜ் பண்ணுறது நல்லா பண்ணுங்க எல்லாம் எனக்கு ஓகேவா இருந்தது எல்லாமே கொஞ்சம் நல்லாவே ஓகே இருந்தது இந்த காலத்து பண்ணுறதுக்கு அந்த வாழ்க்கை நல்லா பொண்ணு இப்படி இல்லை தப்பாக இல்லை நல்லா இல்லை சார் தப்பாக இருக்கா மாதிரிலாம் தோணலை இந்த காலத்து பசங்க அப்படி தான் இருக்காங்க விளையாட்டுத்தனமாக இருக்காங்க சீரியஸ்னஸ் இல்லை அது அந்த லைஃப்னு வரப்போ அப்போ வருது அந்த சீரியஸ்னஸில் திருந்தறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குன்னு நியூஸ் கிடச்சி தப்பாக இருக்கிறத எடுத்து சொன்னால் தானே திருந்தறதுக்கு வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும் இளைஞர்களுக்கு அதனால அது ஒரு நல்ல அதாவது இதெல்லாம் வந்து விளம்பரப்படுத்துறதுக்காக ஒரு விஷயம் கிடையாது இது இருக்கிறது சிலதெல்லாம் நடக்கிறத பற்றி தான் எனக்கு வந்து தெளிவாக அந்த கான்செப்டெல்லாம் சொல்லியிருக்கேன் படம் நல்லா இருந்துச்சு கமர்ஷியல் ஒரு ஃபுல் டைம் கமர்ஷியல் என்டர்டெய்னர் நல்ல படம் நிறைய சிரிக்க வச்சாங்க ஒரு மாதிரி ஜாலியாக தான் போயிட்டு இருந்துச்சு நிறைய கொஞ்சம் சென்டிமெண்ட்ஸும் இருந்துச்சு படத்தில் ஒரு எமோஷ்னலாக சென்டிமெண்ட் சீன் நிறைய இருக்குது ஒரு மெசேஜும் கன்வே பண்ணுறாங்க மெசேஜ் கன்வே பண்ணுறது வந்து ப்ராப்பராக எல்லோரும் இல்லீகலாக எதுவும் பண்ண வேணாம் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னா ஸ்ட்ரெயிட் ரூட்டில் போங்க லைக் குறுக்கு வழியில் போகாதீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் ஹானஸ்ட்டாக இருக்கணுன்ற ஒரு மெசேஜ் தான் அதுதான் அது உங்களுக்கு பிடிச்சி லைக் ஹானஸ்ட்டாக இருந்து சந்தோஷமாக அதுவே பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை தானே நீங்கள் பொய் சொல்லி ஒரு இடத்துல போய் எப்போ மாட்டுவோன்ற அந்த ஒரு பயம் இல்லாமல் நம்ம பீஸ்ஃபுல்லாக ஒரு சின்ன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலான்ற ஒரு கான்செப்ட் சரி அந்த மாதிரி தான் பண்ணுது அதுதான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குது சக்ஸஸ்ஃபுல்னா எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி லைஃப்பில் செட்டில் ஆகலாம் வைக்குது ஆனால் அட்லாஸ்ட் வந்து அதுவும் என்னைக்காச்சும் ஒரு நாள் பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குல்ல அந்த மாதிரி தான் இந்த படம் சரிங்களா அந்த பழமொழி வந்து அந்த மாற்ற நேரத்தில் என்ன பண்ணி இது பண்ணலாம் அதுக்கப்புறம் பண்ணதில் அதையும் வந்து லாஸ்ட்டாக சரி நம்ம பண்ண தப்பெல்லாம் திருத்திட்டு இதாக வாழலாம் அப்படின்றது தான் சொல்லுது படம் வேறு மாதிரி இருக்குது வந்த இதில் இந்த 2020-25க்கு இட் வில் பி ரியலி குட் த பெஸ்ட் படம் ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் நிறைய விஷயம் ஃப்ராட்தனம் பண்ணிட்டு மேலே போயிடுறாங்க பட் இன் பிட்வீனில் வந்து அவங்களுக்கு அந்த இடத்த விட்டு கீழே இறங்கி வந்து நம்ம அதை கரெக்ட் பண்ணணுன்ட்டு யாருக்கும் இன்டென்ஷன் வராது புரியுதுங்களா பட் இதில் வந்து நான் பண்ணுறது எனக்கு ஒண்டி சந்தோஷமாக இருந்துச்சுன்னா சந்தோஷம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஆனால் அடுத்தவனோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிவிட்டு வர க்ரோத் வந்து இட்ஸ் நாட் குட் சொல்லிட்டு
மோட்டோ கொடுத்துருக்காங்க. தட் இஸ் வெரி திங் இஸ். நெக்ஸ்ட் தனுஷ், அவர் அங்கே எப்போ பார்க்கும்போது நெக்ஸ்ட் டோர் பர்சன் மாதிரி தான் தெரியுது. இஸ் ரியலி குட், சூப்பர் ஆக்டிங் வந்து இது. அதில் இவங்க அந்த பிரின்சிபலாக நடிச்சிருக்காங்கல்ல, இது மிஸ்கின் சார், அவுட் ஆஃப் தி பாக்ஸ் சூப்பராக நடிச்சிருக்காரு. இல்லை அப்படி இல்லை, ஆக்சுவலாக வந்து இப்போ நிறைய பேர் வந்து தெரியாதவங்களுக்கு இல்லை, எல்லாத்துக்குமே எல்லா விஷயமும் தெரியுது. இப்போ யூடியூப்பை போட்டு பார்த்துட்டா நல்லதும் தெரியுது கெட்டதும் தெரியுது. பட் கான்செப்ட் என்ன வந்து அது வந்து நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனில் வந்து பேக் டு வேர்ட்ஸ் எப்படி கரெக்ட் பண்ணுறதையும் இவங்க வந்து கொடுத்துருக்காங்களே தவிர வந்து இவங்க ராங் மோட்டிவேஷனில் எதுவுமே கொடுக்கல. எவ்ரி திங் இஸ் ஃபைன், சூப்பராக இருக்குது சார். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து படம் பார்க்குறதே வந்து ரிலாக்ஸேஷனுக்காக தான், புரியுதுங்களா? நீங்கள் அதை பார்த்துட்டீங்க வச்சுக்கலாம், த மூட்ஸ் வில் பி சம்திங் குட். நீங்கள் வந்து வாட் எவர் வரிஸ் என்னென்ன இருக்குதோ எல்லாமே கிளாரிட்டியாக உங்களுக்கு நல்லா இருக்குது. காமெடி நல்லா பண்ணி நார்மலாக இப்போ சில பேர் படிச்சுட்டு போலி அந்த சர்டிஃபிகேட் வச்சு வேலைக்கு சேர்றாங்க, அதுமாதிரி தப்பு. நல்லா படிக்கணுன்றது தான் அதோட கருத்து. சூப்பராக இருக்காங்க. விஜய் சித்து ஆக்டிங் நல்லா இருக்குது. அவர் பிரதீப் ரங்கநாதன் சூப்பராக நடிச்சிருக்காருண்ணா. அது லவ் டுடேயில் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே பக்காவாக நல்லா பண்ணியிருக்காருண்ணா. எதுவும் நல்லா இல்லைன்னா சொல்ல முடியாதுண்ணா, பக்காவாக இருக்குண்ணா. இந்த காலத்து பசங்களா அப்படின்னு இல்லை, சிலர் உண்மையாக இருக்காங்க, இதே மாதிரி பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு இல்லையே. பட் ஆனஸ்ட்டாக உண்மையாக ஃப்ரீடமாக ரன் பண்ணாங்கல்ல லைஃப்பை திருப்பி, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி எல்லா பசங்களும் இருந்தாலும் லைஃப் எல்லாருக்குமே ஆனஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஃபினான்ஷியல்ன்ற பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகுமே, பட் வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படி இருக்காதுல்ல. ஸோ ஆனஸ்ட்ன்றது மஸ்ட் இம்பார்ட்டன்ட், அவ்வளோதான். பட் உண்மையாக இருந்தால் லைஃப் நல்லாயிருக்கும், அதுதான் என்னை பொறுத்திருக்கும். எல்லாமே அவங்க ஆசைப்பட்டது அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து செட் ஆகிடும் லைஃப்பில். இன்னொருத்தவனை அழிச்சிட்டு அப்படி போகிறத விட இப்படி இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக அவங்க லைஃப் மூவ் ஆகும். இல்லை எனக்குமே புதுசாக இருந்துச்சு இப்படி ஒன்று பார்த்தது. கண்டிப்பாக எல்லாம் நல்லா படிக்கணும்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதான் அரியர்ஸ் இருந்தாலும் பயப்படாதீங்க, மறுபடியும் வந்து கிளியர் பண்ணி அவங்க லைஃப்பில் பண்ணுறதுனால என்ன ஃபேஸ் பண்ணுறோன்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. தைரியமாக ஃபேஸ் பண்ண சொல்கிறேன். அதை ஒத்துக்கிட்டு மறுபடியும் கம்பேக் கொடுக்குறாங்க.